ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்துக்கான நடப்பு நிகழ்வு தேர்வு வைக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வின்பாக்ஸ் எந்த நாட்டின் இராணுவ பயிற்சி? ஆப்ஷன் ஏ இந்தியா இலங்கை, ஆப்ஷன் ஆ இந்தியா வியட்நாம், ஆப்ஷன் இ இந்தியா பாகிஸ்தான், ஆப்ஷன் இ இந்தியா அமெரிக்கா. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா வியட்நாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து இரண்டாம் கொஸ்டின். விழியையும் இமையையும் இணைக்கும் ஜவ்வு படலத்தில் ஏற்படும் தீன்மை தொற்று எது? சரிங்களா? தீநுண்மி தொற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ கண்புரை, ஆப்ஷன் ஆ மெட்ராஸை, ஆப்ஷன் இ கண்படலம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸை. சரிங்களா? அடுத்தது மூணாவது வரைக்கும் வாசிப்பு பழக்கம் தனது மன அழுத்தத்திற்கு வடிகால் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஆ மோடி, ஆப்ஷன் ஆ ராஜீவ்காந்தி, ஆப்ஷன் இ நரசிம்மராவ், ஆப்ஷன் இ நேரு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ நரசிம்மராவ். சரிங்களா? அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்கள். முதல்வர் மருந்தக திட்டம் உள்ள மாநிலம் எது? முதல்வர் மருந்தக திட்டம் உள்ள மாநிலம் எது? ஆ ஆந்திரா, ஆவணா தமிழ்நாடு, இ கேரளா, இ மும்பை. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், தமிழ்நாடு. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின். முதல் தேசிய வணிக குழுவை முதலில் அடுத்த வருடம், அதாவது 2025 வருடம் இந்தியாவிற்கு அனுப்ப உள்ள நாடு எது? ஆ இலங்கை, ஆவணா ஆஸ்திரேலியா, இ சீனா, இ வியட்நாம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள், ஆஸ்திரேலியா. அடுத்தது 7500 கிலோ எடை வரையிலான சரக்கு வாகனங்களை இயக்க இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம். ஸோ என்ன சொல்லுங்கன்னா 7500 கிலோமீட்டர் எடை வரையிலான சரக்கு வாகனங்கள் இயக்க இலகுரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கா? ஆப்ஷன் ஆ உயர் நீதிமன்றம், ஆப்ஷன் ஆ உச்ச நீதிமன்றம், ஆப்ஷன் இ பாராளுமன்றம், ஆப்ஷன் இ குடியரசுத் தலைவர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. ஆந்திரா கடல் விமான சோதனை ஓட்டம் சந்திரபாபு நாயுடு எந்த மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்? ஸோ ஆப்ஷன் ஆ விஜயவாடா, ஆப்ஷன் ஆ ஸ்ரீசைலம், ஆப்ஷன் ஆ விஜயவாடா, இ நாங்கினேரி, ஈயனா கேரளா. ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. சதர் சம்மேளன் விழா எந்த மாநிலத்தில் நடைபெறும்? சரிங்களா? சதர் சம்மேளன விழா எந்த மாநிலத்தில் நடைபெறும்? ஆப்ஷன் ஆ ஆந்திரா, ஆப்ஷன் ஆவண்ணா தெலுங்கானா, ஆப்ஷன் இ சென்னை. ஸோ ஆப்ஷன் ஆ தெலுங்கானா தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் நிலை. சரிங்களா? உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்னது? ஆனால் 175, ஆவணா 176, ஆப்ஷன் இ 178, ஆப்ஷன் இ 179. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆவணா 176. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய நீதித்துறை அருங்காட்சியம் உள்ள இடம் எது? தேசிய நீதித்துறை அருங்காட்சியம் உள்ள இடம் எது? ஆப்ஷன் ஆ ஆந்திரா, ஆவணா டெல்லி, ஆப்ஷன் இ இந்தியா, ஆப்ஷன் இ சென்னை. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ இது 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? சரிங்களா? 51வது தலைமை, அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆ சந்திரசூட், ஆப்ஷன் ஆ சஞ்சீவ் கண்ணா, ஆப்ஷன் இ ஜோஷி. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. அடுத்து பாருங்கள், 12வது பாருங்கள். இந்திய கடற்கரையின் எந்த நீர்மூழ்கி கப்பல் 3ஆம் நாள் பயணமாக இலங்கை சென்றது? ஆப்ஷன் ஆ ஐஎன்எஸ் வேலா, ஆப்ஷன் ஆ ஆர்என்ஏ வேலா, ஆப்ஷன் இ எம்என்ஏ வேலா. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் வேலா.
அடுத்தது 13வது கொஸ்டின் பாருங்கள். மாசுபாடற்ற சுற்றுச்சூழலில் வாழ்வதற்கான உரிமை அனைத்து குடிமக்களும் வழங்கியுள்ள விதி எது? ஸோ இது விதி வந்து 32, 21, 23, 22. ஸோ ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு. விதி 21. அடுத்தது பாருங்கள். G20 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறும்? சரிங்களா, G20 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெறும்? ஸோ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரேசில். சரிங்களா, ரஷ்யா வராது, பிரேசில் வரும். ஆப்ஷன் ஆ வந்து பிரேசில். ஆப்ஷன் ஆவனா வந்து அமெரிக்கா. இ வந்து சீனா. இஎனா வந்து இந்தியா. ஸோ அது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். தொலைதூர தர இலக்கை தாக்கும் ஏவுகணை ஒடிசாவில் எந்த நகரத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஆ வந்து கயானா. ஆப்ஷன் ஆ ஒன்று சந்திப்பூர். ஆப்ஷன் இ வந்து பதைப்பூர். ஆப்ஷன் இ ஒன்று வந்து மனாஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சந்திப்பூர். சரிங்களா. அடுத்தது மத்திய நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் யார்? மத்திய நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் யார்? ஆப்ஷன் ஆ வந்து சுரேஷ். ஆவண ராகேஷ்குமார். இ வந்து சம்பத். இஎன் வந்து பூரணி. ஸோ அது ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள் ராகேஷ்குமார். அடுத்தது 24 கடலோர கிராமத்திற்கு யுனெஸ்கோவின் சுனாமி தயார்நிலை அங்கீகாரம் வழங்கப்பட்ட மாநிலம் எது? ஆப்ஷன் ஆ வந்து பீகார். ஆவணா வந்து ஒடிஷா. இ வந்து சென்னை. இஎன வந்து ஆந்திரா. ஸோ கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷா. சரிங்களா. அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்கள். தூய்மை இந்தியா திட்டம் 2.0 எந்த ஆண்டுக்குள் அனைத்து நகரத்திலும் கழிவுநீர் வசதிகளை ஏற்படுத்துதல்? ஸோ எந்த ஆண்டுக்குள்ள அப்படின்னா ஆப்ஷன் ஆ வந்து 2025. ஆப்ஷன் ஆவணா 2026, 2027, 2028. ஸோ இந்த நாளில் எந்த ஒரு இடங்கள்? ஸோ இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள் 2026. இந்தியாவின் சிறந்த காவல் நிலையம் எது? சரிங்களா, இந்தியாவின் சிறந்த காவல் நிலை எது? ஆப்ஷன் ஆ ஒடிசாவா. ஆப்ஷன் ஆ பீகார். ஆப்ஷன் இ சென்னை. இ வந்து ஆந்திரா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒடிசா. சரிங்களா. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். அமெரிக்காவில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் முதல் இடம் வகிக்கும் நாடு எது? சரிங்களா, அமெரிக்காவில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையில் முதல் இடம் வகிக்கும் நாடு எது? ஆப்ஷன் ஆ வந்து ரஷ்யா. ஆவணா இந்தியா. இ வந்து ஃப்ரான்ஸ். இஎனா வந்து இலங்கை. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள் இந்தியா. அடுத்தது கரீம்கஞ்ச் மாவட்டத்தின் பெயர் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்த மாநிலம் எது? சரிங்களா, எந்த மாநிலம்? ஆ வந்து ஒடிசா. ஆவணா வந்து ஆந்திரா. இ வந்து அஸ்ஸாம். இஎன வந்து சென்னை. சரிங்களா. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன பாருங்கள். இது கரெக்டான ஆன்சர் வந்து அஸ்ஸாம். சரிங்களா. ஸோ அந்த ஸ்ரீபூமியின் பெயர் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து லட்சுமி பூமி அப்படின்னு அழைத்திருக்கிறார். சரிங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 22வது கொஸ்டின். G20 கூட்டமைப்பு 2025 ஆண்டுக்கான தலைமை பொறுப்பு ஏற்ற நாடு எது? தலைமை பொறுப்பு ஏற்ற நாடு எது? ஆப்ஷன் ஆ வந்து இந்தியா. ஆவணா ரஷ்யா. ஆப்ஷன் இ வந்து தென்னாப்பிரிக்கா. ஆப்ஷன் இஎன வந்து சீனா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. சரிங்களா. அடுத்து 24 கொஸ்டின் பாருங்கள். இந்திய நீர் வாரம் செப்டம்பர் 24 எங்கு நடைபெற்றது? சரிங்களா, ஆப்ஷன் ஏ வந்து சென்னை. ஆவணா வந்து டெல்லி. இ வந்து திருநெல்வேலி. இஎனா வந்து மும்பை. ஸோ கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா. அடுத்தது 24 கொஸ்டின் பாருங்கள்.
உலகிலேயே 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை செய்த நாடு எது? சரிங்களா? ஸோ 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்த தடை செய்யணும். ஸோ அந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த நாடு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ அமெரிக்கா, ஆப்ஷன் ஆவன இந்தியா, ஆப்ஷன் இ வந்து தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் இஎன வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்ன பாருங்கள். ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா? அடுத்து 25 பாருங்கள். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தடுப்புச் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 2013. ஆப்ஷன் ஆ வந்து ஆப்ஷன் ஆவண்ணா வந்து 2023, இ வந்து 2003, இஎனா 2009. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பாருங்கள். 2013 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 26 பாருங்கள். சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பு 104வது முழு நேர உறுப்பினராக இணைந்த நாடு எது? 104வது முழு நேர உறுப்பினராக இணைந்த நாடு எது? ஆப்ஷன் ஆ வந்து பிரேசில், ஆ வந்து ஆர்மீனியம், இ வந்து சீனா, இஎனா வந்து இந்தியா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்மீனியம். சரிங்களா? ஆர்மீனியம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27 கொஸ்டின் பண்ணுங்கள். பாய்மர கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? பாய்மர கூட்டு பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வந்து இலங்கை, இந்தியா இலங்கை, ஆப்ஷன் ஆவன வந்து இந்தியா இத்தாலி, ஆப்ஷன் இ வந்து இலங்கை இத்தாலி, ஆப்ஷன் இஎனா வந்து இத்தாலி ரஷ்யா. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னா இந்தியா இத்தாலி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்தியா இத்தாலி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 28 கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்களை பாராட்டிய நாடு எது? சரிங்களா? ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்களை பாராட்டிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வந்து இலங்கை, ஆவனா இத்தாலி, ஆப்ஷன் இ வந்து அமெரிக்கா, இஎனா வந்து கனடா. ஸோ இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா? அடுத்து 29 கொஸ்டின். எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் குழந்தைகளுக்கு மொழியை கற்பிக்கும்? சரிங்களா? எந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் குழந்தைகளுக்கு மொழியை கற்பிக்கும் திட்டம் மத்திய அரசு நிதியுதவியை அளித்துள்ளது? ஸோ எந்த நாட்டில் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் ஆ வந்து ஆர்மீனியம், ஆவன வந்து பிஜி, இ வந்து அமெரிக்கா, இஎனா வந்து சீனா. ஸோ அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிஜி. சரிங்களா? அடுத்து 30 கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தில் உள்ள 8 நவகிரக கோயில்கள் உள்பட மொத்தம் 29 இடங்களை மேம்படுத்தும் திட்டம் எது? சரிங்களா? தமிழகத்தில் உள்ள 8 நவகிரக கோவில்கள் உள்பட மொத்தம் 29 இடங்களை மேம்படுத்தும் திட்டம் எதுன்னு கேட்டுருக்கிறாங்க. ஆப்ஷன் ஆ வந்து நர்மதா திட்டம், ஆவணா பிரசாத் திட்டம், இ வந்து சேவா திட்டம். ஸோ அது கரெக்டான ஆன்சர் பாருங்கள். பிரசாத் திட்டம் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ககன்யா திட்டம் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் எந்த நாட்டுடன் ஒப்பந்தம்? சரிங்களா? மனிதர்கள் அனுப்பும் திட்டம் வந்து ஸோ எந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வந்து அமெரிக்காவா, ஆப்ஷன் ஆவனா ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் இ வந்து ரஷ்யா, ஆப்ஷன் இஎன வந்து இலங்கையா. ஸோ அது எந்த நாட்டோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சரிங்களா? அடுத்தது 32 கொஸ்டினுங்க. பருவநிலை மாற்ற நடவடிக்கை அதிக செயல்திறன் கொண்ட நாடுகளில் இந்தியாவின் தரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வந்து 8, ஆப்ஷன் ஆவனா வந்து 9, ஆப்ஷன் இ வந்து 10, ஆப்ஷன் இஎன வந்து 11. ஸோ அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 10. சரிங்களா? அடுத்து 33 கொஸ்டின் பார்க்க போகிறோம். எந்த நாட்டின் பாரம்பரிய பாய்மர கப்பல் ஸ்டேட் ஆம்ஸ்டர்டம் சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது? சரிங்களா? ஸோ அந்த கப்பல் பேர் ஸ்டேட் ஆம்ஸ்டர்டம். சரிங்களா? அந்த கப்பல் வந்து சென்னை துறைமுகத்திற்கு வந்துள்ளது. ஸோ எந்த நாட்டில் உள்ளது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆ வந்து ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் ஆவனா நெதர்லாந்து, ஆப்ஷன் இ வந்து அமெரிக்கா, ஆப்ஷன் இஎனா வந்து பாகிஸ்தான். ஸோ அது கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து.
அடுத்து 34 பாருங்கள், மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கிய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஆ வந்து ஐஐடி மும்பை, சரிங்களா. ஆப்ஷன் ஆ ஒன்று ஐஐடி சென்னை, ஆப்ஷன் இ வந்து ஐஐடி டெல்லி, ஆப்ஷன் இ வந்து ஐஐடி கேரளா. ஸோ இது எது ஆன்சர் கரெக்ட்? ஸோ கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை, சரிங்களா. அடுத்து 35 கொஸ்டின் பாருங்கள், அரசியலமைப்பு சட்டம் எத்தனை வார்த்தைகளை உள்ளடக்கியது? சரிங்களா. அரசியலமைப்பு சட்டம் வந்து மொத்தம் எத்தனை வார்த்தைகளை உள்ளடக்கியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஆ வந்து 1,40,4500, ஆப்ஷன் ஆவனா 1,40,45,000, ஆப்ஷன் இ வந்து 1,45,800, ஆப்ஷன் இ வந்து 1,55,000. ஸோ இது கரெக்டாக ஆன்சர் எது? இது சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1,45,000, சரிங்களா. அடுத்து 36 கொஸ்டின் பாருங்கள், உலகளாவிய புதுமைகளின் குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்ன? புதுமைகளின் குறியீட்டில் இந்தியாவின் நிலைமை என்ன? ஆப்ஷன் ஆ வந்து 48, அவனா வந்து 39, ஆப்ஷன் இ வந்து 40, இஎனா வந்து 49. ஸோ இது கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ வந்து 39, சரிங்களா. இதுதான் அதுக்கு சரியான விடை. அடுத்தது பொறுத்துக 37 பாருங்கள், மேனகா காந்தி வழக்கு 1997, கேசவானந்த பாரதி வழக்கு 1978, விசாகா வழக்கு 1973, சரிங்களா. இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. ஆனால் வந்து 231, ஆவணா 123, இ வந்து 213, இஎனா வந்து 321. ஸோ இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 231 தான் சரியான ஆன்சர். மேனகா காந்தி வழக்கு, சரிங்களா. மேனகா காந்தி வழக்கு எப்போன்னா 1978, சரிங்களா. கேசவானந்த பாரதி வழக்கு வந்து 1973, விசாகா வழக்கு வந்து 1977, சரிங்களா. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 38 கொஸ்டின், இந்தியா உலகுக்கு நண்பனாக இருக்கிறது என பிரதமர் இந்தியாவை எப்படி பெருமையுடன் கூறினார்? ஆப்ஷன் ஆ வந்து வராகி மிகிரா, ஆப்ஷன் ஆவனா விஸ்வாமித்ரா, ஆப்ஷன் இ தர்மபாலா, ஆப்ஷன் இ நியூ இந்தியா. ஸோ இது எது கரெக்டான ஆன்சர்? ஸோ இதுக்கு சரியான ஆன்சர்னா விஸ்வாமித்ரா, சரிங்களா. விஸ்வாமித்ரா கரெக்டான ஆன்சர். அடுத்து 30 கொஸ்டின் பாருங்கள், அதாவது மது அருந்துவோர், சரிங்களா. மது அருந்துவோர் எண்ணிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை என்ன? ஸோ எத்தனை இடத்துல இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஆனா 17, ஆப்ஷன் ஆவனா 25, ஆப்ஷன் இ 19, சார் ஆப்ஷன் இ 16, ஆப்ஷன் இ 19. ஸோ இது எது சரியான ஆன்சர்? ஸோ இது வந்து தமிழ்நாட்டின் நிலை என்னதுன்னா 19 இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்குது. அடுத்தது 40 கொஸ்டின், கன்னியாகுமரி எப்பொழுது தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? கன்னியாகுமரி எப்போது தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ வந்து 1956 நவம்பர் 1, ஆப்ஷன் ஆவணம் வந்து 1956 மார்ச் 1, ஆப்ஷன் இ வந்து 1956 ஏப்ரல் 1. ஸோ அது சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1956 நவம்பர் 1, சரிங்களா. அடுத்து 46 கொஸ்டின் பாருங்கள், பிரிட்டன், கனடா, அமெரிக்காவில் இருந்து வரும் சீக்கிய பக்தர்களுக்கு இலவச விசா அறிவித்துள்ள நாடு எது? இலவச விசா அறிவித்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஆ வந்து இந்தியா, ஆப்ஷன் ஆ பாகிஸ்தான், ஆப்ஷன் இ அமெரிக்கா, ஆப்ஷன் இஎனா வந்து சீனா. ஸோ இது எது கரெக்டாக ஆன்சர்? ஸோ இது சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், சரிங்களா. பாகிஸ்தான் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது 42 கொஸ்டின் பாருங்கள், U19 உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்காக பதக்கம் வென்றவர் யார்? சரிங்களா. இந்தியாவிற்காக தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் ஆ சதாசிவராவ், ஆப்ஷன் ஆ அமர்நாத், ஆப்ஷன் இ கிருஷ்ணரஷ்ன வர்மா. ஸோ இதில் யார் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கள். கரெக்டான ஆன்சர் எதை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரஷ்ன வர்மா தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 43 கொஸ்டின், 100 வயதை கடந்த வாக்காளர்கள், அதாவது 2.5 லட்சம் வரிசையில், சரிங்களா. அத்தனை பேர் வந்து 100 வயதை கடந்தவர்கள் மொத்தம். ஸோ அந்த வரிசையில் வந்து எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் ஆ ஆந்திரா, ஆப்ஷன் இ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் இ வந்து அஸ்ஸாம்.
ஸோ அது கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 44 கொஸ்டின். தகவல் தொழில்நுட்ப கட்டடம் முதல்வர் எங்கு திறந்து வைத்துள்ளார்? சரிங்களா, தகவல் தொழில்நுட்ப கட்டடம் முதல்வர் எங்கு திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளத்தூரா, ஆவணா விலாங்குறிச்சி, சேலம், ஈயனா வந்து தென்காசி. ஸோ அதில் எது கரெக்டான ஆன்சர்? ஸோ அது கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 45 கொஸ்டின். ஆஸ்மி என்ற அதிநவீன இயந்திர துப்பாக்கி தயாரித்த இராணுவ வீரர் யார்? சரிங்களா, ஸோ அதிநவீன இயந்திர துப்பாக்கி தயாரித்தவர் யார்? சரிங்களா, வந்து சர்வானந்தா, நரசிம்மராவ், வந்து பிரசாத் பன்சோத், ஈயனை வந்து அமர்த்தியா. ஸோ இதில் யார் கரெக்டான ஆன்சர் பாருங்கள், பிரசாத் பன்சோத். சரிங்களா, பிரசாத் பன்சோத் அவர் தான் கரெக்டான ஆன்சர். அவர் தான் ஆஸ்மி என்ற ஒரு அதிநவீன இயந்திர துப்பாக்கி வந்து தயாரித்திருக்கிறார். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 46 கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மக்கள் தொகை மருத்துவர் விகிதம் எவ்வளவு? சரிங்களா, மருத்துவருக்கும் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கும் உள்ள விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1:866 வந்து, அடுத்த ஆப்ஷன் வந்து 1:811, அடுத்தது வந்து ஆப்ஷன் வந்து 1:911, அடுத்த ஆப்ஷன் ஈயனை வந்து 1:711. ஸோ இது எது கரெக்டான ஆன்சர்? சரியான ஆன்சர் எது இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1:811 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ இதே மாதிரி வந்து அதாவது அடுத்து 47 கொஸ்டின் பாருங்கள். சம்பல் மசூதி விவகாரம் நீதிமன்ற விசாரணை குழுவின் தலைவர் யார்? சரிங்களா, சம்பல் மசூதி விவகாரம் நீதிமன்ற விசாரணை குழுவின் தலைவராக யார் இருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. வந்து சம்பத்குமார், ஆவணா விஜய நாராயணன், வந்து முகமது அலி, ஈயனை வந்து தேவேந்திர குமார். சரிங்களா, ஸோ அதனால் யார் கரெக்டான ஆன்சர் பாருங்கள். ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தேவேந்திர குமார் தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது 48 கொஸ்டின் பாருங்கள். ஆற்காட்டு இளவரசரின் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்க புதிய முகவர்கள் நியமனம். ஸோ அது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சலீமுல்லா கான், ஆப்ஷன் ஆவணா நவாப் சதாகுலாம், ஆப்ஷன் வந்து முகமது யூனிஸ், ஆப்ஷன் ஈயனா வந்து முகமது கலியுல்லா. சரிங்களா, இல்லை எது கரெக்டாக ஆன்சர் பாருங்கள். ஸோ அது சரியான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா நவாப் சதாகுலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 49 கொஸ்டின்ஸ் பாருங்கள். தனியார் பள்ளிகளில் வாயு கசியை கண்டறிய சிறப்பு வாகனம் ஒன்றை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அது வந்து எங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து மதுரை, ஆப்ஷன் ஆவணா திருவெற்றியூர், ஆப்ஷன் தென்காசி, ஆப்ஷன் ஈயனா வந்து சேலம். ஸோ அது கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது கடைசி கொஸ்டின் பாருங்கள். முதல்வர் படைப்பகம் எந்த ஊரில் அமைக்கப்பட்டுள்ளது? சரிங்களா, எந்த ஊரில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்கள் கீழே. வந்து மும்பை, ஆப்ஷன் ஆவணா வந்து கடையம், ஆப்ஷன் வந்து குளத்தூர், ஆப்ஷன் ஈயனா வந்து மதுரை. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் எதுவும் பாருங்கள். ஸோ சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளத்தூர். சரிங்களா, சரியான ஆன்சர் குளத்தூர். ஸோ அவ்வளோதான், 50 கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ இந்த 50 கொஸ்டினும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்க, ஸோ என்னென்ன கொஸ்டின் தப்பு, சரி 50க்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கீழே உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் கீயும் இது ஆன்சரோட கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சு விடுதேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.